ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. இது வரைக்கும் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐக்கான எக்ஸாமை ரயில்வே டிபார்ட்மெண்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐக்கான எக்ஸாமை எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரயில்வே மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எஸ்எஸ்சி கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐக்கான எக்ஸாம் பேட்டர்ன் மாறுமா, சிலபஸ் மாறுமா, எவ்ரி இயர் ஆர்பிஎஃப்கான நோட்டிபிகேஷன் வருமா, எஸ்எஸ்சில இருந்து ஆர்பிஎஃப்க்கு மட்டும் தனியா எக்ஸாம் வைப்பாங்களா, இல்ல ஆல்ரெடி எஸ்எஸ்சிலே பாத்தீங்கன்னா ஜிடி சிபிஓ எக்ஸாம், டெல்லி போலீஸுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இந்த ஜிடி சிபிஓ எக்ஸாம் கூட கம்பைன் பண்ணி வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்பிஎஃப்கான நோட்டிபிகேஷன் இனி எவ்ரி இயர் வரும். ஓகே, எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணும்போது ஆர்பிஎஃப்க்கு மட்டும் தனியா அவங்க வந்து என்ன பண்ணலாம், எக்ஸாம் வந்து வைக்கலாம். அப்படி ஆர்பிஎஃப்க்குன்னு தனியா எக்ஸாம் வைக்கும் போது சிலபஸ் மாறாது, எக்ஸாம் பேட்டர்ன் மாறாது. இப்போ கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐக்கு என்ன பேட்டர்னோ அதே பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். சப்போஸ் வேற ஏதாவது ஒரு எக்ஸாம் கூட கம்பைன் பண்ணி வைக்கிறாங்க, எஸ்எஸ்சி ஜிடி கூடயோ சிபிஓ கூடயோ கம்பைன் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சிலபஸ் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரயில்வேயோட சிலபஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். எஸ்எஸ்சியோட சிலபஸ் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். சப்போஸ் இந்த ஆர்பிஎஃப் வேற ஏதாவது ஒரு எக்ஸாம் கூட ஜிடி கூடயோ சிபிஓ கூடயோ கம்பைன் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அங்க சிலபஸ் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். அப்ப சிலபஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, தனியா வச்சாங்க அப்படின்னா சிலபஸ் மாத்துறதுக்கோ பேட்டர்ன் மாத்துறதுக்கோ வாய்ப்பு கிடையாது. வேற ஏதாவது ஒரு எக்ஸாம் கூட கம்பைன் பண்ணி வைக்கும் போது சிலபஸ் வந்து மாறும், பேட்டர்னும் மாறும். அப்படி கம்பைன் பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு பாத்தீங்கன்னா ஒரு 10% தான் வாய்ப்பு இருக்கு. மீதி 90% பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிஎஃப்க்குன்னு தனியா தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கான்ஸ்டபிளுக்கு தனியா எஸ்ஐக்கு தனியா தான் எக்ஸாம் வைப்பாங்க. அப்ப 90% வந்து மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இதுதான் சிலபஸ். இப்ப ஆர்பிஎஃப்க்கு என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான், என்ன பேட்டர்னோ அதே பேட்டர்ன் தான். சோ என்ன ஆகிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்பிஎஃப் வந்து ரயில்வே கிட்ட இருந்து என்ன பண்ணிருக்காங்க, எஸ்எஸ்சி வந்து கண்டக்ட் பண்ற மாதிரி எஸ்எஸ்சி கிட்ட கொடுக்க போறாங்க. அவ்வளவுதான். ஓகேவா, அதனால நீங்க வந்து என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா சிலபஸ் மாறும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே ஒரி பண்ண வேண்டாம். சிலபஸ் மாறினாலும் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு வரும். ஓகேவா, ஆல்ரெடி நீங்க படிச்சிட்டு இருக்கக்கூடிய மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் தான். சிலபஸ் மாத்தினா எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் மட்டும் உங்களுக்கு வரும். இப்போ எஸ்எஸ்சிலே பாத்தீங்கன்னா டெல்லி போலீஸுக்கு வந்து எக்ஸாம் வந்து தனியா தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அப்படி பார்க்கும்போது ஆர்பிஎஃப்க்கும் தனியா கண்டக்ட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எக்ஸாமோட சிலபஸ் மாறிரோ, பேட்டர்ன் மாறிரோ, இது நாள் வரைக்கும் படிச்சது எல்லாமே இதாகிரும், நம்ம புதுசா தான் படிக்கணும் அப்படின்லாம் எந்த இதுவுமே கிடையாது. சிலபஸ்ங்கிறது எல்லா எக்ஸாமுக்குமே சேம். இதே மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சப்போஸ் இப்போ எஸ்எஸ்சி கம்பைன் பண்ணி வைக்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்க ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்குமே 10% தான் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, அதனால இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐக்கான நோட்டிபிகேஷன் வரும். நோட்டிபிகேஷன் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க இன்னும் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா குயிக்கா உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அக்டோபர் 21 ஆர்ஆர்பி என்டிபிசி 2025க்கான நோட்டிபிகேஷன் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அக்டோபர் 28 ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ கரெக்டா உங்களோட ப்ரிப்பரேஷனை கொண்டு போங்க. அதே மாதிரி அக்டோபர் 30 ஆர்ஆர்பி ஜேஇக்கான நோட்டிபிகேஷனும் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. டிசம்பர் 2025 இல்லனா ஜனவரி 2026ல அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணுவாங்க. நவம்பர் 17ல நம்ம வந்து எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ இத டார்கெட் டேட்டா வச்சுட்டு குரூப் டிக்கு இன்னும் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்காத ஸ்டூடெண்ட் படிக்க ஆரம்பிங்க. சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. அவங்க டேட்டை மாத்தினாலும் மாத்தட்டாலும் நீங்க நவம்பர் 17 தான் டார்கெட் டேட்னு வச்சுட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை கொண்டு போங்க. நான் இது வரைக்கும் எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமே அப்ளை பண்ணதில்லை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வரக்கூடிய இந்த நோட்டிபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணுங்க. என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்றதுக்கு நீங்க 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். கிராஜுவேட் அப்ளை பண்றதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதுமானது. அதே மாதிரி ஜேஇக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்ஜினியரிங் ரிலேட்டடா இல்லைன்னா டிப்ளமோ வந்து படிச்சிருக்கணும். அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா.
குரூப் டிக்கு குவாலிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட் வரைக்கும் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் தான். ஓகே, சோ இன்னும் மாத்தல. ஜட்மெண்ட் வந்தாலுமே உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஜட்மெண்ட்ல வந்து இந்த டைம் வந்திருக்க குவாலிஃபிகேஷனை மாத்துறாங்க, இல்ல நோட்டிபிகேஷனை கேன்சல் பண்ணாலும் அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதனால இந்த டைம் குரூப் டி கிடைச்சிருக்கவங்க, குரூப் டி அப்ளை பண்ணிருக்கவங்க ஒரு நல்ல வாய்ப்பா எடுத்துட்டு கரெக்டா உங்களோட ப்ரிப்பரேஷனை கொண்டு போங்க. அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐ எக்ஸாமும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு கோர்ஸ் தான் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். எஸ்எஸ்சிக்கு தேவையான கிளாஸஸ், ரயில்வேக்கு தேவையான கிளாஸஸ், பேங்க் பிஓ அண்ட் கிளர்க்குக்கான கிளாஸஸ், நேவி அண்ட் ஆர்மி எக்ஸாமுக்கான கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல் எல்லாமே கையில கொடுத்துருவோம். எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கான தனித்தனி பேட்சஸ் கொடுத்துட்டு ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகே, நான் இப்பதான் மேம் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2500 ஆப்ல இருக்கும். நீங்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற ஜிபே நம்பருக்கு நீங்க 1999 பே பண்ணிட்டு கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எல்லா எக்ஸாமுமே இதுல கவர் ஆகிரும். வீக்லி பிளான், அதுக்கப்புறம் டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்கு நான் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சிலபஸ் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணாத ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு A to Z எல்லாத்தையுமே படிச்சிருங்க. நீங்க காலேஜ் போயிட்டு படிச்சாலும் சரி, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இல்ல பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டே இருந்தாலும் சரி, எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டு நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஒரு டைம் தான் நீங்க 1999 பே பண்ண போறீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். அதே இது எனக்கு 1 இயருக்கு மட்டும் கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுமே இதுலயே கவர் பண்ணிடுவோம். வேற எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். உங்க கையில ஒரு மொபைல் போன் அப்படி இல்லைன்னா ஒரு லேப்டாப் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே இந்த கிளாஸஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு 18 வயசு தான் ஆகுது அப்படின்னா நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமோட ப்ரிப்பரேஷனை இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க காலேஜ் படிக்கும் போதே ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா காலேஜை முடிக்கும் போது கண்டிப்பா ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்து உங்களுக்கு கிளிக் ஆகிரும். ஆனா நம்ம காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கும் போதுதான் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அந்த 18 வயசுங்கிறது ரொம்ப சூப்பரான வயசு. அந்த வயசுல நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். அந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்களோட ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால லைஃப்ல வந்து ஜெயிக்க முடியும். ஓகே, நிறைய வாய்ப்புகள் அடுத்தடுத்து இருக்கு. ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. அக்டோபர் 21ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், அக்டோபர் 30ஆம் தேதி ஆர்ஆர்பி ஜேஇ, டிசம்பர் இல்லைன்னா ஜனவரிக்குள்ள ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன். அதே மாதிரி 2026ல பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சில இருந்து எக்ஸாம்ஸுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி செக்ஷன் கண்ட்ரோலர் அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் இன்னைக்கு தான். ஓகே, சப்போஸ் நீங்க ரயில்வேயோட செக்ஷன் கண்ட்ரோலர் எக்ஸாம் அப்ளை பண்ணல அப்படின்னா இன்னைக்கு அப்ளை பண்ணிருங்க, மிஸ் பண்ணிராதீங்க. ஓகே, செக்ஷன் ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸுமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க, எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ல இப்போ என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் குரூப் டிக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். YCT புக்கோட சாஃப்ட் காப்பி எல்லாமே நம்ம ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல்ல இருக்கு. இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் அந்த ஃப்ரீ மெட்டீரியல்ல இருந்து அந்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தி எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். இப்போ ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐ பத்தின கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன சப்ஜெக்டோ கரண்ட்ல கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐக்கு என்ன சப்ஜெக்டோ இதை மட்டும் கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். கண்டிப்பா இந்த சிலபஸை தாண்டி வேற எதுவுமே மாத்திர மாட்டாங்க.
ஓகேவா? சோ கரெக்ட்டா படிங்க. படிச்சீங்க அப்படின்னா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். படிச்சாதான் இங்க பாஸ் பண்ண முடியும். வேற எந்த ஷார்ட்கட்டுமே கிடையாது. படிங்க, சிலபஸ கம்ப்ளீட் பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க, டெஸ்ட் எடுங்க. டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்ட அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். பண்ண நம்மளோட ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். கரெக்ட்டா 100 மார்க்குக்கு எக்ஸாம் அப்படின்னா, ஒரு 85 மார்க்ல இருந்து 90 மார்க் வரைக்கும் நான் எடுக்கணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுங்க. 120 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா, அதுல ஒரு 100க்கு மேல நான் ஸ்கோர் பண்ணணுங்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது கண்டிப்பா ஒரு டாப்பராவே நீங்க வந்து செலக்ட் ஆயிரலாம். எப்பவுமே ஜஸ்ட் கட் ஆஃப்க்கு நான் படிக்கணும் அப்படிங்கிற மாரி படிக்காதீங்க. நான் பாஸ் ஆனா நான் ஒரு டாப்பரா செலக்ட் ஆகணும். எக்ஸாம் எழுதி முடிச்சோனே நம்மளுக்கே தோணும். கண்டிப்பா நான் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருவேன்னு. அந்த அளவுக்கு படிங்க. கட் ஆஃப் பத்திலாம் திங்க் பண்ணவே கூடாது. அத திங்க் பண்ணாம கரெக்ட்டா நாம வந்து என்ன பண்ணணும்? அந்த டாப்பரா நாம வந்து செலக்ட் ஆகணுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ட வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எந்த எக்ஸாம்னாலும் கிளியர் பண்ணிரலாம். ஓகே. 100க்கு 85 to 90 தான் டார்கெட். இத வச்சிருங்க. எடுக்க தானே செய்றாங்க. எழுதுற எல்லாராலையும் முடியலனாலும் அந்த டாப்பரால முடியுது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? எல்லா நாளும் படிக்கிறாங்க. கரெக்ட்டா இதுதான் சிலபஸ்ன்னு கையில குடுத்தாச்சு. புதுசா எதையும் உங்களுக்கு குடுக்கல. காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு வாங்கன்னு சொல்லிட்டு வேற எந்த ஒரு ராக்கெட் சயின்ஸோ எந்த இதுவுமே குடுக்கல. ஜஸ்ட் என்ன சொல்றாங்க? இந்த மேத்ஸ், இந்த ரீசனிங், இந்த சயின்ஸ், இந்த ஜெனரல் அவேர்னஸ் 10ஆம் கிளாஸ்ல என்ன படிச்சீங்களோ அதே தான் இங்க வந்து படிக்க போறீங்க. அத வந்து கொஞ்சம் ஸ்பீடா பண்ணணும். 1.5 மணி நேரம் தான் டைம் குடுப்போம். நெகட்டிவ் மார்க்கும் குடுத்திருப்போம் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸ்பீட கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணணும். நெகட்டிவ் மார்க் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட்டடா அனலைஸ் பண்ணணும் டெஸ்ட் எடுத்து எடுத்து. அப்ப அந்த பிராக்டிஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா டாப்பரா நீங்க வந்து என்ன ஆகிரலாம்? செலக்ட் ஆகிரலாம். சோ பாசிட்டிவா இருங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா நெகட்டிவ் பீப்புள் கிட்ட இருந்து தள்ளி இருங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா லைஃப்ல நாம என்ன பண்ணாலும் ஒரு கூட்டம் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கும்? நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்க அத்தனை பேர் நிக்கிறான். உனக்கு எங்க கிடைக்க போகுது? எந்த தொழிலுக்கு போனாலும், எந்த இதுக்கு போனாலும் சரி, ஒரு பிசினஸ் பண்ண போனாலும் சரி, படிக்க போனாலும் சரி, எங்க போனாலும் காம்படிஷன் இருக்கதான் செய்யும். நாம நம்மளோட தனித்துவத்தை அங்க காட்டணும் அப்படின்னா சக்சஸ் நமக்கு தான். சோ ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வயசும் வாய்ப்பும் போச்சு அப்படின்னா திருப்பி கிடைக்காது. ஓகேவா? திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.